யூடியூபர் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க தெரியுமா? பள்ளியை கிளப்பி விட்டாராம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பொய்யான செய்தியை வந்து சொன்னார். இணையா பொய்யான செய்தி, பொய்யான செய்தி சொன்னதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா? கருணாநிதி எம்ஜிஆர் 1984 அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் இருந்தார். நல்லா இருந்தார். கிட்னி பார்த்தனாங்க, மூளையில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணாங்க. கருணாநிதி இவர் பழைக்க மாட்டாருன்னு குஷியில் இருந்தார். அதிமுக தொண்டர்கள்லாம் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அறிக்கை விட்டாங்க என்னென்னா, எம்ஜிஆர் நலமாக இருக்கிறார். அப்போ பள்ளியை கிளப்பினார் கருணாநிதி. எம்ஜிஆர் இறந்து விட்டார், அவரை ஐஸ் பெட்டியில் வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு கருணாநிதி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி இருந்த போலீஸ் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்ததுனால பண்ணலை. நீங்கள் இந்த ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணுறீங்களே, கருணாநிதி எம்ஜிஆர் செத்தே போயிட்டாருன்னு ஒரு பள்ளியை கிளப்பி விட்டார். இதை விட பள்ளியை கிளப்பணுமா? அதுக்கடுத்தது சன் டிவியை எத்தனையோ தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். பொருளியை கிளப்புறதுல மன்னைங்க. கலாநிதி மாதிரி நீங்கள் எத்தனை தடவை கைது பண்ணியிருக்கணும் பொருளியை கிளப்புறதுக்கு. இந்த யூடியூப்பில் அவர் பேசிட்டாராம், உடனே அவரை போய் கைது பண்ணிடு. வெக்கமாட்டே அவங்களுக்கெல்லாம்.